விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும். முடங்கிவிடாதே, தொடர்ந்து முயற்சி செய். யூஜி டிஆர்பி தேர்வினை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் நமது சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது எதை பற்றினா, யூஜி டிஆர்பி எக்ஸாமில் எவ்வளோ கட் ஆஃப் மார்க் எதிர்பார்க்கலாம், ஸோ நாம் அதுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். நீங்கள் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது கூட நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்னு செட் பண்ணிக்கோங்க. நாம் கட் ஆஃப் அப்படின்னு எடுத்துட்டால் நம்ம மைண்டில் ஒரு பெரிய சந்தேகம் இருக்கும். அது என்ன அப்படின்னு பார்க்கும்போது, இதுக்கு முன்னாடி டெட் எக்ஸாமில் பல ஆயிரம் பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லாஸ்ட்டாக எழுதின டெட் எக்ஸாமில் லட்சக்கணக்கில் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போது காம்படிஷன் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். காம்படிஷன் அதிகமாக இருக்கும்போது நம்மளோட கட் ஆஃபும் அதிகமாகும் போல் இருக்குது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லார் மனசுலேயும் இருக்கும். அதே மாதிரி பார்ட் ஏயில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்குது. அதில் நாம் எலிஜிபிள் ஆகிட்டோம் அப்படின்னு பார்க்கும்போது பார்ட் பியில் 150 கொஸ்டினும் நம்மளோட சப்ஜெக்டை பற்றி தான் இருக்கும். இங்கே தான் நமக்கு ஒரு பெரிய பயம் வரும். ஏன் அப்படின்னா, இந்த பார்ட் பியில் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே நம்ம சப்ஜெக்டை பற்றின கொஸ்டின் தான். ஸோ அப்படி பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி டெஸ்ட் பாஸ் பண்ணவங்க எல்லாருமே அவங்க சப்ஜெக்டில் நல்லா படிச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணம் அல்லது பயம் நம்ம மனசில் இருக்கும். ஸோ அந்த பயம் நம்ம மனசில் இருக்கவே கூடாது. ஏன்னா மற்றவங்களும் நம்மளை மாதிரியே தான் திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம சரியாக பயன்படுத்திட்டோன்னா கண்டிப்பாகவே நம்மளால் அதிகமாக மார்க் வாங்க முடியும். எந்த ஒரு எக்ஸாமில் எடுத்துட்டாலும் நாம் ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணுறது என்னென்னா, மினிமம் மார்க் தான் திங்க் பண்ணுவோம். அதாவது எலிஜிபிள் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத பற்றி தான் நாம் திங்க் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி எண்ணம் இருக்கவே கூடாது. நாம் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமில் பாஸ் பண்ணி அதன் மூலமாக நமக்கு வேலை கிடைக்கணும் அப்படின்னா நாம் மினிமம் மார்க், அதாவது எலிஜிபிள் மார்க்கை மைண்டில் செட் பண்ணக்கூடாது. மேக்ஸிமம் மார்க் எவ்வளோ இருக்கோ அதை தான் நம்ம மைண்டில் செட் பண்ணணும். ஸோ அப்போ மேக்ஸிமம் மார்க் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு என்னால் வாங்க முடியும், கண்டிப்பாக நான் ஹார்ட் ஒர்க் பண்ணேன்னா வாங்க முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு நாம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கணும். பார்ட் பியில் நம்ம சப்ஜெக்ட்லேருந்து 150 கொஸ்டின் கேட்பாங்க. அந்த 150 கொஸ்டினில் அட்லீஸ்ட் 100 to 110 கொஸ்டின் நம்ம கரெக்ட் பண்ணுற மாதிரி நம்மளோட ப்ரிப்ரேஷன் இருக்கணும். இதுதான் நம்மளோட எலிஜிபிள் கட் ஆஃப் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கணும். ஸோ அப்போது நீங்கள் இந்த அரசு பட்டதாரி ஆசிரியர் ஆகணும் அப்படின்னா உங்களோட கட் ஆஃப் எவ்வளவோ இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 110 அதுக்கு மேலே இருந்தால் மட்டும்தான் வேலை கிடைக்கும். ஸோ நான் 110க்கு மேலே எடுக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் படிக்க ஆரம்பிக்கணும். இங்கே நான் சொன்ன 110 அப்படிங்கிறது கஷ்டமானதே இல்லை. ஸோ நாம் ப்ராப்பராக டைமை யூட்டிலைஸ் பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது 110 மார்க் இல்லை, அதுக்கு மேலேயே நம்ம மார்க் வாங்கலாம். நம்மளோட கட் ஆஃப் இன்னும் அதிகமாகும். இன்னும் ஜென்ரல் கோட்டாவிலேயே நமக்கு வேலை கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். இந்த காம்படேட்டிவ் எக்ஸாமில் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கொஸ்டின் எல்லாமே ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஒரு சப்ஜெக்ட்டுக்கு ஈஸியாக இருக்கும், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு மாட்ரேட்டாக இருக்கும், ஒரு சப்ஜெக்ட்டுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த ஈஸி, மாடரேட், கஷ்டம் அப்படிங்கிறது எல்லாமே எதை பொறுத்து அமையும் அப்படின்னா, நாம் எந்த அளவுக்கு நம்ம சப்ஜெக்டில் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோமோ அதை வச்சு தான் நாம் கொஸ்டினை ஈஸி, மாடரேட் அல்லது கஷ்டம் அப்படின்னு சொல்ல முடியும். நம்மளோட ஸ்டூடெண்ட் ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி முடித்து வந்திருந்தால் நாம் அவங்கள எக்ஸாம் எப்படி எழுதிருக்கீங்க அப்படின்னு கேட்போம். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஈஸியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி சில கொஸ்டின் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, கொஸ்டின் கஷ்டம் இல்லை, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நீ படிக்க மறந்துட்ட, அதனால தான் அந்த கொஸ்டின் உனக்கு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி தான் நீங்கள் உங்கள் எக்ஸாமை சரியான முறையில் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கான ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் உங்களோட கட் ஆஃப் மார்க் பற்றி கவலைப்பட தேவையில்லை. எதுவாக இருந்தாலும் நீங்கள் வாங்க வேண்டிய கட் ஆஃப் மார்க், அதாவது உங்களோட மைண்டில் இருக்க வேண்டிய அந்த கட் ஆஃப் மார்க் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்சது 110+ இருக்கணும். ஸோ 110+ இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் எந்த விதத்துலேயும் கவலைப்பட தேவையே இருக்காது.
இந்த 110 மார்க் அப்படிங்கிறத மார்ஜினாக செட் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருக்கணும். உங்கள் ப்ரிப்பரேஷன் அப்போது நீங்கள் இன்ஸ் எடுத்து படிங்க. ஸோ இன்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் எந்த விதத்திலும் கட் ஆஃப் பற்றி கவலைப்படாமல் உங்களோட சப்ஜெக்டை ஸ்டடியாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. ஹார்ட் ஒர்க் போடுங்க. கண்டிப்பாகவே உங்களுக்கான நேரம் கண்டிப்பாக கைகூடும். இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்ன தத்துவத்தோடு முடிக்கிறேன். விதி 1000 கதவுகளை மூடினாலும் முயற்சி ஒரு ஜன்னலையாவது திறக்கும். முடங்கி விடாதே, தொடர்ந்து முயற்சி செய். வருகின்ற UGTRB எக்ஸாம் 2026 உங்களோட கனவு நிறைவேற எனது வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.